பகடையாடி சூதாட்டத்தில் தரும மகாராஜா நாடு நகரம் தன்மானம் மணிமகுடம் தம்பிகள் தன்னுடைய மனைவி பாஞ்சாலி என்று அனைவரையும் இழந்து ஆண்டியாக நின்றான். அதை பார்த்து துரியோதனன் கொக்கரித்தான், ஆர்ப்பாட்டம் செய்தான், கைத்தட்டி ஆரவாரம் செய்தான், ஆணவத்தில் ஆடினான். தன்னுடைய சேவகர்களை அழைத்தான். உடனே சென்று பஞ்சபாண்டவர்கள் நால்வரையும் அழைத்து வாருங்கள் என்று ஆணையிட்டான். சேவகர்கள் உடனே ஓடி பஞ்சபாண்டவர்கள் நால்வரை அழைத்து வந்தார்கள். அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் அனைவரும் எதற்கு என்று தெரியாமல் ராஜ்யசபை வந்து சேர்ந்தனர். அங்கு தருமன் அமர்ந்திருந்த நிலை, அங்கு இருந்த சூழ்நிலை அனைத்தையும் கண்டு என்ன நடந்ததோ என்று விக்கித்து நின்றார்கள். அப்பொழுது துரியோதனன் சொன்னான், அர்ஜுனா, உங்கள் நால்வரையும் தருமன் பகடையாடி தோற்றுவிட்டான். இனிமேல் நீங்கள் நால்வரும் எனக்கு அடிமை. அதனால் உங்களுடைய மணிமகுடத்தை எடுத்து கீழே வையுங்கள். நீங்கள் என்னுடைய அடிமைகள். அடிமை இருப்பதைப் போல கை கட்டி வாய்ப்பொற்றி என் எதிரே நில்லுங்கள் என்று கூக்குரலிட்டான். அதை கண்டதும் பீமன் வெகுண்டு எழுந்தான். அவனை பார்த்து பயந்து போன அர்ஜுனன், அண்ணா, நீ இந்த ஆர்ப்பாட்டம் செய்யாதே. ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அண்ணன் தவறு செய்திருந்தாலும் அண்ணனை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. எதிராளிக்கு அது கொண்டாட்டமாக போய்விடும். அதனால் அமைதியாக பொறுமையாக நாம் இருப்போம் என்று அமைதி காக்கச் சொல்லி வேண்டினான். அனைவரும் பொறுமையாக தலை கவிழ்ந்து நிற்கவே அடுத்த சேவகனை அழைத்தான் துரியோதனன். சேவகா, நீ பாண்டவர்கள் இல்லம் சென்று அங்கு இருக்கும் திரௌபதியை உடனே வரச் சொல். அரசபைக்கு உடனே வா. இது துரியோதன மகாராஜாவின் உத்தரவு என்று கூறி அழைத்து வா என்று கூறி சேவகனை அனுப்பினான். அங்கு சென்ற சேவகன் உடனே திரும்பி அரசபை வந்து சேர்ந்தான். ஏன் திரௌபதியை ஏன் அழைத்து வரவில்லை என்று துரியோதனன் கேட்டதற்கு அவர் வர மறுத்துவிட்டார். நான் வீட்டுக்கு விளக்காகி ஒற்றை அடையில் இருக்கிறேன். பெரியவர்கள் அனைவரும் இருக்கும் ராஜ்யசபைக்கு வர நான் இப்பொழுது தகுதியில்லாதவள். அதனால் அங்கு நான் வரமாட்டேன். அடுத்த நாள் வருகிறேன் என்று போய் சொல். நான் இப்பொழுது ராஜ்யசபைக்கு எதற்காக வர வேண்டும்? பிதாமகர், மகாராஜா, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி என்ற அனைவரும் இருக்கும் ராஜ்யசபைக்கு பெண்ணான எனக்கு என்ன வேலை? அதனால் நான் வரவில்லை என்று போய் சொல்லிவிடு என்று சொல்லி அனுப்பினாள். அதை கேட்டதும் துரியோதனன் துச்சாதனனை நோக்கி, துச்சாதனா, நீ போய் திரௌபதியை அழைத்து வா. வரவில்லை என்றால் இழுத்து வா என்று சொல்லி அனுப்பினான். துச்சோதனன் சென்று திரௌபதியை அழைத்தான். திரௌபதி, மைத்துனரே, நான் இப்பொழுது வீட்டுக்கு விளக்காகி ஒற்றை ஆடையில் இருப்பதனால் நான் ராஜ்யசபைக்கு வரக்கூடாது. செல்லுங்கள், நான் பிறகு வருகிறேன் என்று அமைதியாக கூறினாள். அதற்கு துச்சாதனன், உன்னை மகாராணியை நாங்கள் அழைக்கவில்லை. நீ மகாராணி என்பதை மறந்துவிடு. உன்னுடைய கணவன் தருமன் உன்னை சூதாடி எங்களிடம் தோற்றுவிட்டான். நீ இப்பொழுது எங்களின் அடிமை. அதனால் அடிமையாக அரசபைக்கு நீ வரப்போகிறாய், மகாராணியாக அல்ல என்று கூறினான். உடனே பாஞ்சாலி, சூதாடி என்னை தருமர் தோற்றுவிட்டாரா? தன்னை தோற்றுவிட்டு என்னை தோற்றாரா? என்னை தோற்றுவிட்டு தன்னை தோற்றாரா? போய் வினவி அதற்குரிய விடையுடன் வா என்று பாஞ்சாலி கூறினாள். அதற்கு துச்சாதனன், யாரை தோற்றிருந்தாலும் நீ இப்பொழுது அரசபைக்கு வந்து தான் ஆக வேண்டும் என்று அவளுடைய கூந்தலை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு அரசவை வந்து தள்ளினான். அரசவைக்கு வந்து சேர்ந்ததும் பாஞ்சாலி தருமரை பார்த்து, நீங்கள் உங்களை தோற்றபின் என்னை வைத்து தோற்றீர்களா? என்னை வைத்து தோற்றபின் உங்களை தோற்றீர்களா என்று வினவினாள். அதற்கு அங்கிருந்த அரசவையில் இருந்த துரியோதனன், பாஞ்சாலி, தருமன் அவனை தோற்று, அவன் தம்பிகளை தோற்று, அதற்கு பின் தான் உன்னை வைத்து ஆடி தோற்றான் என்று கூறவே பாஞ்சாலி, நீயே ஒருவனுக்கு அடிமையான பின்னால் என்னை வைத்து ஆட உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதற்கு நீ யார் என்னை வைத்து சூதாடி தோற்பதற்கு என்று கத்தினாள். அமைதியாக ராஜ்யசபையில் உள்ள அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்க
சரியான கேள்விதான் என்பதால் அதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் அனைவரும் இருக்க, கொடுமையே உருவான துரியோதனன் மட்டும், இந்த கேள்விக்கு இடமில்லை, இப்பொழுது நீ என்னுடைய அடிமை, என்னுடைய பேச்சை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கூறினான். பாஞ்சாலி கெஞ்சினாள். யாருமே கேட்கவில்லை. எவ்வளவு பெரியவர்களிடம் ஆன்றோரிடம் கூறினாள். யாருமே செவிசாய்க்கவில்லை. அதை பார்த்து துரியோதனன், துச்சாதனா, இவளுடைய ஆடையை அவிழ்த்துவிட்டு என் தொடையில் வந்து அமர சொல் என்று ஆணையிட்டான். அந்த ஆணையை கேட்டு பீஷ்மர் பதறிப்போனார். துரோணாச்சாரியார், ஐயோ, இது என்ன கொடுமை, இதை நாம் பார்க்க வேண்டி உள்ளதே என்று மிகவும் அவமானப்பட்டு தலையை குனிந்தார். எப்பொழுதுமே திருதராஷ்டிரன் துரியோதனனின் பக்கம். துரியோதனன் இவ்வளவு தவறு செய்வதற்கு காரணமும் திருதராஷ்டிரன் மட்டுமே. தன்னுடைய மகனை எந்த தவறு செய்தாலும் கண்டிக்காமல் தூக்கி வைத்து ஆடியதாலே துரியோதனன் இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்தான். திருதராஷ்டிரன் மிக சிறிய புன்முறுவலுடன் அமைதியாக இருந்தான். காந்தாரியும் அமைதியாக இருந்தாள். கர்ணன் மிகவும் ஆர்ப்பாட்டமாக சிரித்து கொண்டிருந்தான். பீஷ்மர் தலை குமிழ்ந்திருந்தார். பீமன் ஒரு வாளை எடுத்து, இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்ட தர்மராஜனின் கையை வெட்டாமல் விடமாட்டேன் என்று வாளை உருவிக்கொண்டு தர்மரிடம் போனான். அர்ஜுனன் அவனுடைய கையை பிடித்து இழுத்து, பீமா, அமைதியாக இரு, இந்த நிலைமை வந்துவிட்டது, இதிலிருந்து வெளியில் வர பார்க்கலாம், அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டால் எதிராளிக்கு கொண்டாட்டமாக போய்விடும் என்று சமாதானப்படுத்தி அமைதியாக வைத்திருந்தான். அப்பொழுது பீஷ்மரும் பேசவில்லை, துரோணாச்சாரியும் பேசவில்லை, கிருபாச்சாரியும் பேசவில்லை. அனைவரும் அமைதி காத்தார்கள். துரியோதனன் ஒரு குலமாதரின் சீலையை அவிழ்த்துவிட்டு என்னுடைய மடியில் கொண்டு வந்து அமரவை என்று சொன்னதை பிதாமகர் பீஷ்மரும் கண்டிக்கவில்லை. அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியும் கண்டிக்கவில்லை. அனைவரும் என்னதான் அரசாங்கத்தின் அடிமைகளாக இருந்தாலும் இந்த அராஜகத்தை பார்த்து அமைதியாக தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தார்கள். பாஞ்சாலி அனைவரையும் பார்த்தாள். துச்சாதனன் அருகில் வந்து சீலையை பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். பீமனை பார்த்தாள், அர்ஜுனனை பார்த்தாள், நகுல சகாதேவர்களை பார்த்தாள். அனைவரும் கையை கட்டிக்கொண்டு தலையை குனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். சரி, இனிமேல் நம்மை காப்பாற்ற யாருமே இல்லை, நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய உடையை இரு கையாலும் பிடித்து கொண்டு கதற ஆரம்பித்தாள். அவ்வளவு பெரிய ராஜ்யசபையில் அதற்கு யாருமே அந்த கதறலுக்கு செவிசாய்க்கவே இல்லை. தன்னால் முடியாது, துச்சாதனனோ வெகு கொடூரமானவன், தன்னை காத்துக்கொள்ள தன்னால் முடியாது, தன் உடை அவனிடம் சென்றுவிட்டது, என்ன செய்வது என்று தெரியாமல் இனி இறைவன் விட்ட வழி என்று அதுவரை மார்போடு கையை அணைத்து கதறிக்கொண்டிருந்த பாஞ்சாலி தன்னுடைய இரு கையையும் மேலே தூக்கி கூப்பிக்கொண்டு, கிருஷ்ணா, நீ எங்கே இருக்கிறாய், என்னை காப்பாற்று என்று கூவினாள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா என்று கூவ ஆரம்பித்தாள். அப்பொழுது கிருஷ்ணன் சண்டை போட்டுக்கொண்டிருந்தான் சாந்தனிடம். அந்த சண்டையில் கிருஷ்ணனின் காதில் போய் விழுந்தது பாஞ்சாலியின் கூக்குரல். அங்கிருந்து கிருஷ்ணன் திரௌபதிக்கு சேலைகள் அளித்தான். அந்த சேலை வந்து கொண்டே இருந்தது. துச்சாதனன் இழுத்து கொண்டே இருந்தான். மலை போல சேர்ந்தது சேலைகள். மேலே கைகூப்பி கிருஷ்ணா, கிருஷ்ணா என்று கதறிக்கொண்டே இருந்தாள் பாஞ்சாலி. மலை போன்ற சீலையை இழுத்து போட்டுவிட்டு துச்சாதனன் மயங்கி விழுந்தான். இப்பொழுது அனைவரும் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு சுய நினைவுக்கு வந்தனர். என்ன அதிசயம் நடந்துவிட்டது! கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றிவிட்டார். இதிலிருந்து நம் குடும்பம் இந்த பழி பாவத்திலிருந்து எப்படி மீண்டு வரும் என்று இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த பீஷ்மர் இப்பொழுது யோசிக்க ஆரம்பித்தார். துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் என்ற மூவரும் திக்பிரமை எடுத்து அமைதியாக பேயறைந்தது போல் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது பாஞ்சாலி ஒரு சபதம் எடுத்தாள். என்னுடைய சீலையை பிடித்து இழுத்து, நான் ஒற்றை ஆடையில் இருக்கிறேன்,
என் ராஜ்யசபைக்கு வர முடியாது என்று எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் வந்து என்னை துகிலுரித்து மானபங்கம் படுத்திய துச்சாதனனும் துரியோதனனும் இருவரையும் தொடையை பிளந்து அவர்களுடைய இரத்தத்தை எடுத்து என்னுடைய கூந்தலை தடவிய பின்பே துச்சாதனன் பிடித்து இழுத்து அவிழ்ந்த கூந்தலை நான் முடிவேன் என்று சபதம் எடுத்தாள். உடனே பீமன் துச்சாதனன் துரியோதனன் தொடையை பிளந்து அவரை கொல்லுவேன், அப்பொழுதுதான் என்னுடைய கதாயுதத்துக்கு நான் மரியாதை கொடுப்பதாக அர்த்தம் என்று சொல்லி கூக்குரலிட்டான். அதை வேடிக்கை பார்த்து கர்ணன் சிரித்ததால் அர்ஜுனன் நான் கர்ணனை கொல்வேன் என்று சபதம் எடுத்தான். நகுல சகாதேவர்கள் கௌரவர்களை அழிப்பேன் என்று சபதம் எடுத்தார்கள். அனைத்து வித்தைகளும் சொல்லிக் கொடுத்த துரோணாச்சாரியார் அமைதியாக வேடிக்கை பார்த்தார். ஒரு வழியாக அனைவரும் கூடி இவ்வளவு ஆன பின்பால் இதற்கு என்ன விடுவு என்று யோசிக்கவே பீஷ்மர் கூறினார், நாடு நகரங்களை அண்ணன் தம்பியாக சொக்கட்டா நாடிதானே இழந்தான் தருமன், அதனால் திருப்பி கொடுத்து விடு என்று துரியோதனிடம் கூறினார் பீஷ்மாச்சாரியார். தோற்றதுதான் திருப்பி தர முடியாது என்று துரியோதனன் கூறவே அதற்கு பின்பாட்டு பாடினான் சகுனி. எவ்வளவு காலம் திட்டமிட்ட செயல் இது, இதை விட்டு விடுவானா சகுனி? விட முடியாது. இனிமேல் நாடு என்னுடையது, நான் விட மாட்டேன் என்று துரியோதனன் கூறவே சரி என்று பீஷ்மாச்சாரியார் 12 வருஷம் வனவாசம் சென்று 1 வருஷம் அஞ்ஞானவாசம் இருந்து திரும்பி வந்தால் நாடு உங்களுக்கு தரப்படும், இதற்கு ஒத்துக்கொள்கிறாயா துரியோதனா என்று கேட்கவே துரியோதனன் ஒற்றுக்கொண்டான். 12 வருடம் வனவாசம் இருக்கவும் 1 வருடம் அஞ்ஞானவாசம் இருக்கவும் நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த அஞ்ஞானவாசத்தில் 1 நாள் இருக்கும் பொழுது அவர்களை நான் கண்டுபிடித்தாலும் மீண்டும் 12 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும். இதற்கு ஒத்துக்கொண்டால் இதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் என்று கூறினான் துரியோதனன். அனைவரும் ஒப்புக்கொண்டனர். பீஷ்மாச்சாரியார் தருமனிடம், நீங்கள் வனவாசம் செல்லுங்கள், 12 வருடம் கழித்து 1 வருடம் அஞ்ஞானவாசம் இருந்து திரும்பி வந்தால் உங்களுடைய நாடு உங்களுக்கு தரப்படும் என்று பீஷ்மாச்சாரியார் கூறவே அதுக்கு துரியோதனனும் ஒத்துக்கொண்டு வனவாசம் செல்ல ஆயத்தமானார்கள். குந்தி தேவியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அனைவரும் புறப்பட்டார்கள். அப்பொழுது தர்மராஜா, பாஞ்சாலி, நீ எங்களுடன் வனவாசம் வராதே, நீ உன்னுடைய தாய் வீட்டுக்கு செல், அங்கு சென்று அந்த 12 வருடமும் இருந்து கொள். நாங்கள் இந்த வனவாசம் முடிந்தவுடன் அஞ்ஞானவாசத்தின் போது உன்னிடம் வந்து சேர்ந்து 1 வருடம் மறைந்திருந்து பின் நாடு திரும்பலாம் என்று கூறினார். அதற்கு திரௌபதி, நான் உங்களுடன் தான் வருவேன், நான் தாய் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று அடம் பிடித்து கூடவே சென்றாள். இதன் பிறகுதான் பாரத போர் தொடங்கப் போகிறது.